ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது எங்களோட இன்டர்னல் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கணும், எக்ஸ்டர்னல் மார்க் எவ்வளோ இருக்கணும், ரெண்டு சேர்த்தா எங்களுக்கு எந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாஸ் மார்க் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஷார்ட் சொல்லி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பாஸ் மார்க் வந்து 45 எடுக்கணும். இப்போ இன்டர்னல் மார்க், அதாவது உங்களுக்கு இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட் L18 உங்களோட சிலபஸில் போட்டிருப்பாங்க. அப்ளைடு ஃபிசிக்ஸ், அப்ளைடு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் தனியாக வந்து செமஸ்டரில் மட்டும் 50 எடுக்கணும். பேலன்ஸ் இருக்க இன்டர்னல் வந்து 50 மார்க் வச்சிருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுற 100 மார்க் இருந்தாலும் அதில் பாஸ் மார்க் வந்து 45 மார்க்கு. அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க 50க்கு. நார்மலாக நீங்கள் இப்போ எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் இருக்குது, இன்ட்ரோடக்ஷன் டூ இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 60-40 பிரிப்பாங்க. எல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் பாஸ் மார்க் எல்லாம், அதில் போய் பாருங்கள். இப்போதைக்கு உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது வந்து இந்த அப்ளைடு ஃபிசிக்ஸ், அப்ளைடு கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்க பேப்பர்லாம் ஸோ பாஸ் மார்க் 45ங்கனா அதோட ரேஞ்சில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சைடு இருக்கிறதுலாம் இன்டர்னலே. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கணும். அதே டவுன் ஆகிட்டே போகுது அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் இங்கிட்டு இன்க்ரீஸ் ஆகிறப்போ அது டவுனாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்டர்னலில் கண்டிப்பாக மார்க்கே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓரளவு நாள் மார்க் வச்சிருக்கணும். ஸோ இந்த இது பொறுத்த வரைக்கும் 60+40 பிரிப்பாங்க. அதாவது எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங், ஸோ அதாவது நார்மலாக இருக்கிற மேக்ஸ் பேப்பர் இந்த மாதிரி இருக்க எல்லாமே இந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 45லேருந்து நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுற காரணம் 45 பேஸ் மார்க்கு, அதான் பாஸ் மார்க்கு. அதிலிருந்து உங்களுக்கு 60 கன்வெர்ட் பண்ணுறப்போ இங்கே 27 வரும். அப்போ இன்டர்னலாக நம்மளுக்கு டோட்டல் பண்ணுறப்போ வந்து 50 வரணும். அதனால் அந்த 50ங்கிறப்போ உங்களுக்கு 24 போட்டால் 51 வரும். 50ங்கிறோட 51 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட். அதனால தான். ஸோ அதனால் இன்டர்னல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செமஸ்டரில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா நீங்கள் ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.